மண்டல் கமிஷனை அமைத்தவர் மொரார்ஜி தேசாய். ஆனால் விபி சிங் வருவதற்கு முன்பே அது பரிந்துரை வந்துட்டது. அதனால் விபி சிங் இந்த பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சமாளிப்பதற்காக மண்டல் கமிஷன் அமல்படுத்தினேன், 27% பேக்வேர்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தினார். பேக்வேர்டு பிற்படுத்தப்பட்டவர் மேலே உள்ள அன்புல பண்ணலை. ஈவரமலி அண்ணாதுரை மேலே அவ்வளோ பாசமாக இருந்தால் எதுக்கு உங்கள் அப்பாவுக்கு செலவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊருக்கு உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு நூலகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா சமாதிக்கு 250 கோடி செலவு பண்ணீங்களே, பக்கத்தில் இருக்கிற அண்ணா சமாதிக்கு 20 கோடி செலவு பண்ணீங்களா? சுயநலவாதிகள். இவங்க எல்லை சாமியாக இருந்தா, அவங்க அப்பா எல்லை சாமியாக இருந்தா என் மகனையும் இந்த அடையும் பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தீய சக்திகளை தண்டிப்பவர் தானே எல்லை சாமி. தீய சக்திகளுக்கு துணை போகும் ஸ்டாலினும் கருணாநிதியும் எப்படி இந்தியாவிற்கு எல்லை சாமியாக? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அரசல் இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி விபி சிங் பிறந்த நாள். இது அரசியல் ஆடுகளத்தில் உங்களுக்கு நிறைய பழைய அரசியல்லாம் சொல்லணும். நாட்டில் என்ன நடந்தது, நல்லமை யார் கெட்டமை யாருன்னு சொல்லணும். அதுக்காக இந்த விபி சிங் பிறந்த நாள்னு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, உதயநிதி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, கனிமொழி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த குடும்பம் வாழ்த்து தெரிவித்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் இல்லைன்னு. ஏன்னா அந்த விபி சிங்கை பற்றி ஒரு பெரிய மாயையை கருணாநிதி சூழ்ச்சி பண்ணி உருவாக்கினார். நடந்த கதை என்ன? விபி சிங் யார், என்ன பண்ணார்? அவர் மண்டல் கமிஷனில் இவங்களுக்கு பிற்படுத்தப்பட்டதுக்கு 27% நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் அந்த திமுக காரங்கள்லாம். திமுக தலைவன் பூரா குரூப் அடிப்பான். அவர் யாருங்கிறத பற்றின ஒரு அறிமுகம் இன்றைக்கி அவர் பிறந்த நாளில் சொல்லணும். அப்போ தானே இந்த திராவிட திருட்டு கூட்டம் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அதாவது விபி சிங் அப்படிங்கிறவர் இறந்து போன ராஜீவ்காந்தியின் நெருங்கிய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போ ராஜீவ்காந்தி பைலட்டாக இருந்தார். உடனே எல்லாருமே உங்கள் அம்மா செத்துட்டாங்க, நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா ராஜீவ்காந்திக்கு ஒரு தம்பி இருந்தார், சஞ்சய் காந்தி. அவர் இந்திரா காந்தி ஆட்சியில் ரொம்ப அநியாயம் அக்கிரமம் பண்ண ஆரம்பித்தார். மக்கள்லாம் சாபம் விட்டாங்க. ஸோ விமான விபத்தில் அவர் பீஸாக அதை ஐயே செத்தார். இந்திரா காந்தி இறந்த உடனே வேறு ஆள் இல்லை, பைலட்டாக இருந்த ராஜீவ் காந்தியை கூப்பிட்டாங்க. அப்போ அவர் வந்த உடனே இதை கலைச்சிட்டு தேர்தல் வச்சு மிகப்பெரிய வெற்றியாகி பிரதமராக பதவியேற்றார் 84லேயே. அப்போ எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கார். அப்போ இங்கேயும் சட்டசபை தேர்தல் நடந்தது, அங்கேயும் பாராளுமன்ற தேர்தல், மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அவருக்கு அனுபவம் இல்லை. அப்போ என்ன பண்ணார், அவருடைய நெருங்கிய நண்பர் இந்த விபி சிங், அவர் கொஞ்சம் படித்தவர், வெளிநாட்டில் விவரமானவர். அப்போ ராஜீவ்காந்தி என்ன பண்ணார், எனக்கு உதவியாக இருப்பா, உனக்கு ஒரு பதவி கொடுக்குறேன், உன்னை நிதியமைச்சர் ஆக்குறேன், நான் புதுசு, எனக்கு இதெல்லாம் இருந்து என் வலது கை மாதிரி இருந்து நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். உடனே ஒரு விபி சிங் வா அப்படின்னு சொல்லி அவரை நிதியமைச்சராக்கினார். நம்பி விட்டால் ப்ரூட்டஸ்ன்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பேங்க. அதாவது சீசர், ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒரு மன்னன். இந்த ஜூலியஸ் சீசர் மன்னன் மிக நெருங்கிய வலது கையாக இருந்தவன் ப்ரூட்டஸ். ஜூலியஸ் சீசர் யாருமே நம்ப மாட்டான் அந்த ராஜா, ஆனால் ப்ரூட்டஸை நம்புவான். அதனால் ஜூலியஸ் சீசரை கொள்வதற்கு பல பேர் முயற்சி செஞ்சாங்க, ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு. அப்போ ப்ரூட்டஸ் நெருங்கிய நண்பர்னால அவரை பக்கத்திலே வச்சுக்குவார். இவன் நம்ம நெருங்கிய நண்பன், அவனை இது பண்ணக்கூடாது. அப்போ ஜூலியஸ் சீசரை கொள்வதற்கு சதித்திட்டம் போட்ட எதிரிகள் ப்ரூட்டஸை கையில் போட்டு ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணான். அப்போ ஜூலியஸ் சீசர் அரசவையில் இருக்கும்போது ப்ரூட்டஸ் பின்னாடி கத்தியில் குத்துவான். இது உலக புகழ் பெற்ற அந்த கத்தியில் குத்துப்பட்ட உடனே ஜூலியஸ் சீசர் சொன்ன வார்த்தைகள் உலக புகழ் பெற்றது. அவர் பார்த்து சொல்லுவார், யூ டூ ப்ரூட்டஸ் தென் டை சீசர். இது மிகப்பெரிய இதுவாக உலகம் பூரா பேசப்பட்ட ஒரு வார்த்தை.
யூடியூப் புருட்டஸ், நீயுமா புருட்டஸ் அப்படின்னு கேட்டார். எனக்கு எதிரியில் எவ்வளோ பேர் இருக்கான், ஆனால் நீயுமா இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நீ என்னை குத்திட்டல்ல அப்படின்னு அந்த சீசர் சாகிறதில் பெருமைப்படுறேன். இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நான் எதிர்கொண்டுட்டேன்னா என் மனம் உடைஞ்சு போச்சு, நான் சாகிறேன்னு சொல்லி செத்தார். இந்த வார்த்தைகள் உலகம் பூரா பேசப்பட்டது. யூடியூப் புரூட்டஸ் தென் டை சீசர். அந்த புரூட்டஸாக வந்தவர் தான் இந்த விபி சிங். அதாவது ராஜீவ்காந்தி இவரை நிதி மந்திரியாக வச்சா உள்ளுக்குள்ளேயே உள்ளடி வேலை பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ போஃபாஸ் பீரங்கி ஊழல்னு ஒன்று நடந்தது. போஃபாஸ் பீரங்கி வந்து வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வாங்கினாங்க. அதில் கமிஷன், இந்த அரசியல்வாதி இருக்கான்ல, இப்போ ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டால் கமிஷன் 30%, அது மாதிரி இடையில இருந்த ஒரு குரூப் வந்து கமிஷன் வாங்கிருச்சு. அது ராஜீவ்காந்தி பொறுப்பேற்க வேண்டியது வந்துருச்சு. குரூப் ஒரு பெரிய இடைத்தரகர்கள் பண்ணாங்க, ராஜீவ்காந்திக்கு ஒன்றும் தெரியாத. ஆனால் அந்த விபி சிங் அதனுடைய டீட்டெயில் எல்லாம் எடுத்து உள்ளே இருந்துக்கிட்டே ராஜீவ்காந்திக்கு எதிராக அத்தனையும் வெளியிட்டார். அது ராஜீவ்காந்தி எதிர்பார்க்கவே இல்லை. விபி சிங் அப்படி நீயே எப்படியான்னு கேட்டார். நீயே என்ன முதல்ல குத்திட்டே புரூட்டஸை ஜூலியஸ் சீசரை கேட்ட மாதிரி நீ எப்படி குத்திட்டே அப்படின்னாரு. கடைசி 5 ஆண்டு காலம் முடிஞ்ச உடனே போஃபார்ஸ் பீரங்கி ஊழல் மிகப்பெரிய இதுவாக பேசப்பட்டு அடுத்த தேர்தலில் ராஜீவ்காந்தி தோல்வி அடைகிறார். அடுத்த தேர்தல் வரும்போதே விபி சிங் ராஜீவ்காந்தியை விட்டு காங்கிரஸை விட்டு விலகி வெளியில் வந்துட்டார், நம்பிக்கை துரோகம் பண்ணி. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகியை இந்திய அரசியல் இல்லை, உலக அரசியல்லே நீங்கள் விபி சிங் மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்தியாவின் புரூட்டஸ்னா அது வந்து விபி சிங். அப்போ ராஜீவ்காந்தி கட்சியை விட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே விபி சிங் வெளியில் வந்து எதிர்கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டார். ராஜீவ்காந்தி தோற்கடிக்கப்பட்டார். அப்போ ராஜீவ்காந்தி விட்ட கண்ணீர் நெருங்கியவர்கள்ட்ட அவ்வளோ சொல்லுவாங்க, விபி சிங் இப்படி பண்ணிட்டார், கூட இருந்தே முதுகில் குத்தி விட்டார். இந்த விபி சிங் வெளியில் வந்து எதிர்கட்சியோடு சேர்ந்த உடனே காங்கிரஸ் தோற்று விட்டது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, விபி சிங்கால் தான் நம்ம ஜெயித்தோம், அவன் தான் முதுகில் குத்திட்டு வந்தார். இருந்தாலும் முதுகில் குத்திட்டு வந்து ராஜீவ்காந்தி அந்த போஃபாஸ் இதெல்லாம் இது பண்ணி அவர் ராஜீவ்காந்தி தோற்றது காரணமே இவர் தான் அப்படின்னு ஒரு குரூப் இவரை பிரதமராக ஆக்கணும். ஆனவுடனே பிரதமராக ஆனார். ஆனவுடனே முட்டாள்தனம் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நம்பினவங்களை முதுகில் குத்துறாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் ஹோம் மினிஸ்டர், உள்துறை மந்திரி இப்போ அமித்ஷா இருக்கார், அது மாதிரி காஷ்மீரை சேர்ந்த மஃப்டி முகமது சயீத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், காங்கிரஸை எதிர்கட்சியை சேர்ந்தவர். அவர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மாதிரி. அவருடைய மகளை காஷ்மீர் தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ இந்தியாவே கலகலத்தது. அப்போ காஷ்மீர் தீவிரவாதிகள் 5 பேர் ஜெயிலில் இருக்கான், மிக மோசமான தீவிரவாதிகள். அவங்க என்ன கேட்டாங்க, அந்த பொண்ணை விட்டுறோம், 5 தீவிரவாதியும் விடுதலை பண்ணு. விபி சிங் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பண்ணி அந்த 5 பேரையும் விடுதலை பண்ணி அந்த பொண்ணை மீட்டார். இந்த 5 பேரும் போன உடனே காஷ்மீரில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்து பிரச்சனை அதிகமாச்சு. புரூட்டஸுக்கு வந்து எப்போவுமே அப்படி தானே கிடைக்கும், நம்பிக்கை துரோகம் பண்ணவனுக்கு எப்படி நல்லது கிடைக்கும், பெரிய பிரச்சனையானது. அப்போ பாஜக விபி சிங்குக்கு வெளியில் இருந்த ஆதரவு கொடுத்தது. அப்போ அத்வானி ரத யாத்திரை வந்தார், ராமர் ஜென்ம பூமி விஷயமா அத்வானி ரத யாத்திரை வந்தார். அத்வானி யார், அவரால் தான் விபி சிங் பிரைம் மினிஸ்டராகவே இருக்கார், அவங்க ஆதரவில். இவர் என்ன பண்ணார், பீகாருக்கு வரும்போது அத்வானியை கைது செய்ய உத்தரவிட்டார். பீகாரில் வரும்போது விபி சிங் அத்வானி கைது செய்யப்பட்டார். அப்போ தான் அத்வானி என்ன பண்ணார், இது வேணா வம்பா இருக்குது, அந்த ஆள் நம்ம தேவையில் இதாக இருந்துட்டு நம்மளே கைது பண்ணுறோம் அப்படின்னு பிஜேபி ஆதரவை வாபஸ் வாங்கி விபி சிங் கவிழ்க்கப்பட்டார். அந்த விபி சிங் கவுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, விபி சிங்குக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள், தேவிலால்னு ஒருத்தர் இருந்தார், முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் தலைவர்கள். அவங்கெல்லாம் விபி சிங்குக்கு எதிராக கிளம்பினார்கள். அப்போ தான் விபி சிங் என்ன பண்ணார், பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள்லாம் எதிராக கிளம்புறான், நம்ம ஒன்று பண்ணுவோம். மண்டல் கமிஷன் வந்து பரிந்துரை செஞ்சுருக்கு, அது தூக்கி குப்பையில் போட்டுருந்தாங்க. மண்டல் கமிஷனை அமைத்தவர் மொரார்ஜி தேசாய். ஆனால் விபி சிங் வருவதற்கு முன்பே அது வந்து பரிந்துரை வந்துட்டது. அதனால் விபி சிங் இந்த பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சமாளிப்பதற்காக மண்டல் கமிஷன் அமல்படுத்தினேன்,
27% பேக்வேர்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தினார். பேக்வேர்டு பிற்படுத்தப்பட்டவர் மேலே உள்ள அன்பில் பண்ணார். அதோட விபி சிங் கவிழ்ந்தார், முடிஞ்சு போச்சு. இவர்கள் ஆட்சி மீண்டும் கவிழ்ந்தது. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்தது. இப்படி முதுகில் குத்திய துரோகி ப்ரூட்டஸ் இந்த விபி சிங். நல்லவனுக்கு நல்லவன் சப்போர்ட் பண்ணுவான், கெட்டவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்? கருணாநிதி தான் வலதுகை. 27% கொடுத்துட்டு அது பிற்பட்டோன்னு மக்களை ஏமாத்தினார் கருணாநிதி. ஆனால் எப்படிப்பட்ட சுயநலத்துடன் அந்த விபி சிங் செய்தார். மொரார்ஜி தேசாய் தான் கமிஷனை அமைத்தார். இது எல்லாமே இந்த கூட்டம் இதாகிட்டு இப்போ ஊர் பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு இந்த திமுக குடும்பம். விபி சிங் இவர்களின் பிற்படுத்தப்பட்டோரின் காவலர், சமூக நீதியின் காவலர். ஊரை ஏமாற்றுவான் அவன் பூரா. இவன் இந்த நாசகார கும்பல் தூக்கி பிடிக்கும் ஒரு தலைவன் தான் விபி சிங். நான் பேசுகிறதில்ல, அவனுக்காச்சும் இப்போ எதிர்க்கட்சியை சேர்ந்தவனுக்கு இது இருந்தால் சரியான நீ இவனாக இருந்தால் என் கூட விவாதத்துக்கு வா, தைரியம் இருந்தால். அரசியல் கட்சி தலைவன் அத்தனை பேத்துக்கும் சொல்கிறேன், திமுகலேருந்து மற்றவனுக்கெல்லாம். இதுதான் நடந்தது. நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை நாட்டுக்கு மறைத்து இன்று விபி சிங்குக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். விபி சிங் போன்ற ப்ரூட்டஸ் துரோகிகள் வாழ்த்துக்களை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதுகில் குத்துனவங்கன்னா கருணாநிதி ரொம்ப பிடிக்கும். அவர் எத்தனை பேரை முதுகில் குத்தியிருக்கார். எம்ஜிஆர் முதுகில் குத்தினார், நெடுஞ்செழியன் முதுகில் குத்தினார், நிறைய பேர் முதுகில் குத்தியவர் கருணாநிதி. அதனால் விபி சிங் போன்ற முதுகில் குத்திய துரோகிகளை கருணாநிதிக்கு மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்ட விபி சிங்குக்கு தான் சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி. அந்த விபி சிங்குக்கு தான் இன்று பிறந்த நாள். வாழ்த்து சொல்ல வேண்டியதே இல்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்வோம். அடுத்து உளறுகிறார் திருமாவளவன். அவர் உளறலுக்கு டெய்லி பதில் சொல்லியே நமக்கு இதாகி போச்சு. என்ன எங்கேருந்து படித்தார் இவர்? என்ன தத்துவத்தை பேசுகிறாரு? இந்து மதம்னு ஒன்று இல்லையா? இந்து மதம் எப்போ வந்ததான்? வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு வந்தாங்களே நம்ம இதில், அதுக்கப்புறம் தான் இந்து மதம் வந்ததான். எல்லாம் தனித்தனியாக. அப்போ இந்து ரிலீஜன் ஒன்று கிடையாது. அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு இருந்த மதம் தான் வேதிக் ரிலீஜன், வைதிக மதம். அவங்களது இந்து கிடையாது. சைவ மதம்ங்கிறது இந்து மதம் கிடையாது. வைணவ மதங்கிறது இந்து மதம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு 1800களின் தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தான். இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்பட்ட மாற்றம் தான் ஹிந்து ரிலீஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை. அதாவது 1600 வெள்ளைக்காரர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்து மதம் வந்ததான். கதவு இருக்கிறவெல்லாம் இடிச்சவாயினா படிக்கலையா உங்களை மாதிரியா? நாங்கள்லாம் வேதங்களை படிச்சிருக்கோம். இந்து மதம் இப்போ வந்ததான். ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப்படி பிசி, பிஃபோர் கிறிஸ்து பெர்த், 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, பிஃபோர் கிறிஸ்ட் பெர்த் இந்து மதம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் நிறைய ஆராய்ச்சியிலேயே கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ராமாயணம் 8 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதை இல்லை, உண்மையான நிகழ்வு. 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணத்திலேயே ராமரை விஷ்ணுவின் அவதாரம்னு தானே சொல்கிறாங்க. விஷ்ணுங்கிறது யார்? எந்த கடவுள்? அப்போ ராமாயணத்துக்கு முன்பே இருந்தது தான் இந்து மதம். 5000 வருடத்துக்கு முன்பாக இருந்தது தானே மகாபாரதம். அந்த 5000 வருடத்துக்கு முன்பு இருந்த மகாபாரதத்தில் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்க. மகாபாரதத்தில் பகவத்கீதையின் அடிப்படையில் தானே கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறாரு. அப்போ அந்த இந்துத்துவாங்கிறது, இந்து தர்மங்கிறது மகாபாரதம் நடக்கும் முன்னாடியே இருக்குல்ல. அது இல்லாமல் ஒரு இதை பேசுவாங்களா? ஆக இந்து மதம் உருவானது இவர்கள் சொல்லும் இதுபடி பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ஆண்டுகள் ராமாயணம் நடந்தது, அப்போவே இருந்திருக்கிறது. அதனால்தான் இந்து கடவுளான விஷ்ணுவின் அவதாரம் என்று ராமர் சித்தரிக்கப்பட்டார். அதுக்கடுத்தது இந்து மதத்தில் சகோதரத்துவத்தை சொல்லவில்லைங்கிறார். யார்? திருமாவளவன். எங்கே படித்தாருன்னு தெரியல, எந்த லைப்ரரியில் போய் புத்தகத்தை படித்தாருன்னு தெரியல. இந்து மதத்தில் வாசு தெய்வ குடும்பகம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவம் சொல்கிறதே யூனிவர்சல் பிரதர்ஹுட். உலகத்தில் எல்லோரும் சகோதரத்துவத்தை உலகத்தில் இருக்கும் அனைவரும் சகோதரர்களாக கருத வேண்டும்ங்கிறது தான் அந்த
ஒரு தத்துவம். அந்த தத்துவம் இவருக்கு எங்கே தெரிய போகுது? இவர் என்ன இந்த கருணாநிதி எழுதின குரலை உயர்த்தி இதையும் பிடிச்சா புத்தி இப்படி தான் போகும். அதனால் சகோதரத்துவம் வந்து அதை சொல்லக்கூடிய தத்துவ இதை வந்து இந்து மதத்தில் அப்போவே இருந்தது. சகோதரத்துவத்தை போதிக்காதது வந்து இந்து மதம்னு சொன்னீங்கன்னா, ராமாயணத்தில் என்னாச்சு? அண்ணன் வனவாசம் போகும்போது அண்ணனுக்காக வனவாசம் சென்ற ஒரு சகோதரத்துவத்தை, லட்சுமணனுடைய பெருமையை அன்றே உணர்த்தினது 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே. சகோதரத்துவம் இந்து இல்லைன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அண்ணனுடைய செருப்பை வச்சு இதில் வந்து அரியணையில் வச்சு ஆட்சி செய்த பரதன் சகோதரத்துவத்துக்கு இதை விட உதாரணம் வேணுமா? மகாபாரதத்தில் இருக்கிற 5 சகோதரர்கள் பாண்டவர்கள் சகோதரத்துவத்துக்கு எந்த அளவுக்கு உதாரணமாக இருந்தாங்க? அப்போ இந்து மதம் சகோதரத்துவத்தை போற்றவில்லைன்னு சொன்னீங்கன்னா எங்கே போய் படிச்சுட்டு வந்தீங்க திருமாவளவன்? நாட்டை போய் குட்டிச்சோறாக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் சகோதரத்துவத்தை பேசலாமா? இன்னொரு ஜாதி பொண்ணை தூக்கு, இன்னொரு ஜாதி பொண்ணை கட்டிட்டு வான்னு சொல்லி ஆணவ கொலைகள் அந்தது பண்ணதுக்கு காரணமே நீங்கள் தானே. இது இந்தியாவில் இதில் வந்துக்கிட்டு இந்தியாவில் அவர் சொல்கிறார், அணுகுண்ட கூட எதிர்கொள்ளலாமா, ஜாதி வரியை எதிர்கொள்ள முடியாது. ஜாதி வரியை உருவாக்கியது யார்? தமிழ்நாட்டில் ஜாதிக்காக கட்சியை ஆரம்பித்தது யார்? நீங்கள் தானே விதை போட்டீங்க. ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் பேசுவதற்கு அடிப்படை தகுதி இருக்கா? இந்து மதம் மோசமான மதம்ங்கிறீங்கள, விலகிட்டு போங்களேன். அப்படியே சிதம்பரம் கோயிலில் போயிட்டு மாலை போட்டுட்டு கும்பிட்டுட்டு வரீங்க? அப்படியே திருப்பரங்குன்றத்தில் போய் மாலை போட்டு கும்பிட்டுட்டு விபூதி அடிக்கிறீங்க? இந்துத்துவத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு மத வேற்றுமையை உருவாக்கணும் என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. திருமாவளவனுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கணும். தயவுசெய்து ஒன்றும் புரியாமல் ஒழுங்காக படிக்காமல் முட்டாள்தனமாக இந்த மாதிரி பேச்சை பேசாதீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்து மதத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஏன் கூட ஒரு மணி நேரம் வர்றதுக்கு தயாராக இருக்கீங்களா? எங்கள் சேனல்லே பேசுவோம் நம்ம 2 பேரும். இந்து மதத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? இதை பேசுகிறதுனால கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாமியத்தையும் குறை சொல்லலை. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. எந்த மதத்தையும் குறை சொல்லி அரசியல்வாதிகள் பிரிவினையை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். கடுமையான கண்டனத்தை, மத ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய விஷ விதைகளை திருமாவளவன் தூவ வேண்டாம் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு எச்சரிக்கையாக விட விரும்புகிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிருக்காரு. இந்த ஈவர புத்தி, சாமியை கிண்டல் பண்ணுறது, கருணாநிதி புத்தி, கருணாநிதி கட்சியோட கூட்டணி சேர்ந்த அந்த புத்தி வரும்ல. என்ன சொல்கிறாருன்னா, முருகன் தமிழ் கடவுள் என்றால் அப்போ பிள்ளையாரும் தமிழ் கடவுள் தானே, அப்புறம் ஈசனும் சக்தியும் தமிழ் கடவுள் தானே, முருகர் மட்டும் தமிழ் கடவுள், அவங்கெல்லாம் தமிழ் கடவுள் இல்லையா அப்படின்னு ரொம்ப விவரமாக கேட்குற மாதிரி இந்த ஈவேரா கேட்பார். அது மாதிரி கேட்குறேன், படிக்காதவர். முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளாக தான் இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். சில பேர் படித்தும் விவரம் தெரியாதவங்களாக இருக்கீங்க உங்களை மாதிரி. முருகர் தமிழ் கடவுள்னு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முருகர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உள்ள கடவுள் தான் அவர். யாரும் வந்து ஒரு மொழிக்கோ ஒரு நாட்டுக்கோ சொந்தம் இல்லை இறைவன்கிறவங்க. அது புரியலையா? ஏன் முருகரை தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் முருகருக்கு கோயில்கள் அதிகம், அதனால் தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க. உண்மையிலே முருகர் உலகம் முழுவதும், இன்றைக்கி மலேசியாவில் போய் பாருங்கள் முருகர் கோயில் இருக்குது, யுஎஸ்ஏ அமெரிக்காவில் போய் பாருங்கள் முருகர் கோயில் இருக்குது. அது மாதிரி இங்கே அதிக முருகர் கோயில்கள் இருந்ததுனால முருகரை தமிழ் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, முருகராக விநாயகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் போனால் விநாயகர் சதுர்த்தி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். ஏன் இந்த முருகரையே கும்பிடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க மற்ற மாநிலங்களில். திருச்செந்தூர் கோயிலுக்கு கேரளாவிலிருந்து தான் பக்தர்கள் மிக அதிகமாக வருகிறார்கள். முருகர் தமிழ் கடவுள்னா கேரளாவில் இருக்கிறவங்க எப்படி வராங்க? அதனால் திருச்செந்தூர் போய் பாருங்கள், பழனி போய் பாருங்கள். பழனிக்கு எத்தனை கேரளாவிலேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள், ஆந்திராவிலேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள். அதனால் கடவுளுக்கு நீங்கள் வந்து மதத்தை பிரிக்காதீங்க, கடவுள் வந்து மாநிலத்தையும் பிரிக்காதீங்க. அவர்களெல்லாம் உலகம் முழுவதும் வணங்கக்கூடிய இந்து மக்களால் வணங்கக்கூடிய கடவுள்கள் அவங்க. இன்றைக்கி இப்போ இது ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் வராங்க. அதனால் கடவுள் என்பவர் பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர். இந்த பிரிவினைவாதிகள் மாதிரி பேசி நாட்டை பிரிவுபடுத்துகிறது மாதிரி மதங்களை பிரிவுபடுத்தாதீர்கள். உங்கள் சிறுபிள்ளைத்தனமான பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத திருமாவளவன் சொல்லணும். அப்படி தைரியம் இருந்தால் என் கூட வாங்க, இந்து மதத்தை பற்றி பேசும்.
இந்து மதம் இல்லை, எந்த அரசியல் டாபிக் எது வேணாலும் வந்து தைரியம் இருந்தால் பேசுங்க, இல்லாவிட்டால் வாயை மூடுங்கள் என்பதை திருமாவளவனுக்கு எங்களுடைய பதில் கருத்தாக தெரிவிக்க விரும்புகிறோம். மற்ற எதிர்கட்சிக்காரன் அவனும் பேச மாட்டான், நாங்கள் தான் பேசணும், அவனும் வாயை திறக்க மாட்டான். அதனால தான் அந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்தது இந்த ராசா 2G ராசா, இந்தியாவையே கொள்ளையடித்த வெட்கங்கெட்ட மனிதர் இந்த 2G ராசா. இந்தியாவின் மிகப்பெரிய குற்றவாளி நீங்கள் தான். காரணம், இந்தியாவின் இதையே நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கீங்க. வட இந்தியாவில் எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க தெரியுமா? 300 ரூபா 400 ரூபா சம்பளத்துக்கு பீகாரிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து தங்கி 300 ரூபா 400 ரூபாய்க்கு 10 மணி நேரம் வேலை பார்த்து வீட்டுக்கு குடும்பத்துக்கு அனுப்பி ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் சேமித்து கொண்டிருக்கும் ஏழைகள் நிறைந்த நாடு இந்த நாடு. வட இந்தியாவில் ஏழைகள் அதிகம். 1,76,000 கோடி இந்தியாவிற்கு வர வேண்டிய வருமானத்தை கொஞ்சம் கோடிகளை வந்து இப்போ லஞ்சமாக வாங்கிட்டு இந்தியாவையே விற்றவங்க நீங்கள். ஏழைகளின் வயிற்றில் அடித்தவர் நீங்கள். உங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதி இல்லை. இந்த நாட்டில் தான் உங்களை மாதிரி ஆளுங்க என்ன அரசியல்வாதியாக தொடர்ந்து இருக்க முடியும். வெளிநாடெல்லாம் பிடிச்சி தூக்கில் போட்டுருப்பான். உங்களையும் கனிமொழியும் பேசுகிறீங்களா? அரசியல் பேசுங்க. அரசியல் தெரியுமா? எப்படி வக்கீலாக இருந்தீங்க கடலூரில் தெரியுமில்ல உங்களை பற்றி? என்ன சொல்கிறாரு? ஸ்டாலினை தமிழ்நாட்டை விட்டுட்டார், இந்தியாவுக்கு போயிட்டார். இப்போ இந்தியாவிற்கே எல்லை சாமியா ஸ்டாலின். கிராமத்தில் டவுனில் இருக்கிறவங்களுக்கு எல்லை சாமின்னா புரியாது. அதை நான் சொல்கிறேன். கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்திலையும் எல்லை சாமின்னு ஒன்று இருக்கும், ஒரு சிலை இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து வாசலில் அருவாளோட மெரிய மீசை வச்சு ஒரு சாமி நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து அந்த கிராமத்தில் பெரிய நம்பிக்கை என்னென்னா, இந்த எல்லை சாமி தான் அந்த கிராமத்தையே காப்பாற்றுது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. தீய சக்திகளெல்லாம் அடித்து விரட்டிடும் அப்படின்னு நம்பிக்கை. இவர் என்ன சொல்கிறாரு? 2G ராசா ஸ்டாலின் வந்து இந்தியாவுக்கே எல்லை சாமியாம், இந்தியாவுக்கே காப்பாற்றுறதுக்கு காவலாளியாம். இதை விட வெக்கங்கெட்ட பேச்சு என்ன இருக்குது? உங்களை நீ எல்லாம் 1,76,000 கூட அடித்த உடனே இவங்க எல்லை சாமியாக இருந்தால், அவங்க அப்பா எல்லை சாமியாக இருந்தால் என் மகனையும் இந்த ஆளையும் பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். தீய சக்திகளை தண்டிப்பவர் தானே எல்லை சாமி. தீய சக்திகளுக்கு துணை போகும் ஸ்டாலினும் கருணாநிதியும் எப்படி இந்தியாவிற்கு எல்லை சாமியாக இருக்க முடியும்? சரி, தமிழ்நாட்டுக்கே அவர் எல்லை சாமியாக இருக்கிறாரா உங்கள் ஸ்டாலின்? 49,500 கோடி டாஸ்மாகில் கொள்ளையடிக்கிறாருன்னு சொல்கிறீங்களே, எல்லை சாமி செய்கிற வேலையாது? தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய எல்லை சாமியாக இருப்பவர் தமிழ்நாட்டு மக்களின் பணத்தையே 49,500 கோடி கொள்ளையடித்து கொண்டு வெளிநாடுகளில் போய் முதலீடு செஞ்சு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளை எல்லை சாமின்னு சொன்னால் அந்த எல்லை சாமிக்கு கேவலம் இல்லையா? மருமகனையும் 2 வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவராச்சு அவங்க எல்லை சாமி. இவரெல்லாம் எல்லை சாமின்னு சொன்னால் அந்த எல்லை சாமிக்குரிய மரியாதை என்ன? அது 2Gயில் கொள்ளையடித்ததை சூட்கேஸாக வாங்கி அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே வச்ச கூட்டமாச்ச. இவர்களுக்கு எல்லை சாமி என்ற பட்டம் ஒரு கேடா? அதனால் 2G ராசா ஒரு அக்யூக்கு இது தப்பிச்சிருக்கீங்க. ஏதோ கனிமொழியை வச்சு அமித்ஷாவை பிடிச்சி தப்பிச்சிருக்கீங்க. இறைவன் உங்களை தண்டிக்காமல், உங்கள் 2 பேர்த்தையும் தண்டிக்காமல் விடமாட்டான். இத்தனை பணத்தையும் கொள்ளையடித்ததற்கு நீங்கள் பதில் சொல்லணும். எல்லை சாமி என்று சொல்லி எல்லை சாமியின் பேரை கெடுக்காதீங்க. அது யாரை போய் சொல்கிறது? உலக மகா யோகியர்களா? உலகத்தில் இருக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களும் பண்ணவங்க திமுகவின் தலைவர்கள். அவர்களை போய் எல்லை சாமி என்று சொல்வதை, எல்லை சாமின்னா தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களும் கும்பிடக்கூடிய ஒரு சாமி. அந்த சாமியை அவமானப்படுத்தின ராசாவுக்கு மக்கள் வந்து சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லை சாமி பேச்சில் ராசாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கண்டனம் இதுதான். அடுத்தது சீனமங்கை கனிமொழி. பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்த பிறகு அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிறாங்க நம்ம சீனமங்கை. அதிமுக தொடர்ந்து பிஜேபியோடு இணைந்து செயல்படுவது என்பது தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய ஒன்று. இதுக்கு உடனே ஜால்ரா திருமாவளவன் பெரியாரை விமர்சிச்சுட்டாங்களே. உங்களுக்கு என்னையா பெரியார்? நீங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கள, நீங்கள் ஜாதி கட்சியாக ஆரம்பிச்சிருக்கீங்க. அம்பேத்கரை பற்றி பேசுங்க. அது என்ன ஜாதி கட்சியாக ஆரம்பிச்சுட்டு அம்பேத்கருக்கு பேச வேண்டியவங்க ஏன் ஈவேரா அண்ணாவுக்கு வரீங்க? திருமாவளவன் ட்ராக்கியாக மாறுறீங்க.
10 கோடி 20 கோடி கிடைக்கும்னா ட்ராக் மாறாதீங்க. அம்பேத்கரை பற்றி பேசுங்க, ஈவேராவை பற்றி, அண்ணாதுரையை பற்றி, கருணாநிதியை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கான் இங்கே டிஎம்கேல. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த கனிமொழி அதிமுகவை எப்படியாச்சும் பாஜக கூட்டணி விட்டு உடைக்கணும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த உடனே இவர் வந்து ஒரு இதை எடுத்தார், சர்வே. இவர் ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னோம், பச்சை கலரு, சிவப்பு கலரு, ஆரஞ்சு கலரு, நிறைய இன்றைக்கி அந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்த உடனே ஆரஞ்சு கலரு சிவப்பு கலர் தான் அதிகம் வந்திருக்கு, தோல்வி உறுதி அப்படின்னு ஸ்டாலினுக்கு சர்வே வந்துருச்சு. அப்போ என்ன பார்த்தாரு, இந்த கூட்டணியை எப்படா உடைக்கலாம், இந்த கூட்டணியும் உடைக்கணும். அண்ணாமலை வச்சு பேசி பார்த்தாங்க, வேணான்னு. இப்போ பிஜேபி அண்ணாமலையை தூக்கிட்டாங்க. இப்போ இவரை விட்டு போட்டாங்க, இவர் நயினார் நாகேந்திரன். அவர் இந்த முருகர் மாநாட்டை ரொம்ப திறமையாக நடத்தி காமிச்சிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மத்திய பாஜகவில் அவருக்கு ரொம்ப பேராகி போச்சு. நேட்டாவில் இருந்து அமித்ஷாலேருந்து எல்லாருமே அவர் அவ்வளோ பாராட்டிட்டாங்க. சரியான தலைவர் கிடைத்திருக்கிறார். காரணம் சர்ச்சையாக எதுவும் பேசுகிறது இல்லை, பாவம். சர்ச்சையாக எதுவும் நீங்கள் வந்து நேனர்னா இதில் நம்ம இப்போ பாராட்டி பேசுகிறேன்னா நினைக்க, அவர் தப்பு செஞ்சால் நாங்கள் தான் முதல்ல தாக்கி பேசுவோம். இந்த விஷயத்தில் யாரோடையும் இது பண்ணுற பெருமை அடிச்சுக்கிட்டது இல்லை. இந்த வார் ரூம் அப்படி இப்படின்லாம் வச்சுக்கிட்டு கூத்து பண்ணுறதில்ல. ஒருத்தரை பேசுனா திட்டுறது, இது இப்போ இந்த திட்டிக்கிட்டு இருக்கான், அந்த அண்ணாமலை குரூப்பெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கான். ஜெயிலுக்கு போயிடுவீங்க, உங்களை வாட்ச் பண்ண நாம இருக்கோன்னு நினச்சிங்களா? அண்ணாமலை தாத்தா வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அண்ணாமலையை பேசுனா உடனே திட்டுறான். சமூக விரோதிகள் உங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். நீ திட்ட தான் அண்ணாமலைக்கு அதிக தாக்குதல் வரும் எங்கிட்ட இருந்து. நாங்கள் வந்து நார்மலாக பேசுகிறோம். உங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இந்த போலி இதில் இருந்து பேசின தாக்குதல் இன்னும் அதிகமாகும், திட்டு இன்னும் அதிகமாகும். அரசியலாக பண்ணுறீங்க, கேவலமான ஜென்மங்கள். நீ போயிட்டு வேலை பாருங்க. உட்காந்து சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தனும் உட்காந்துக்கிட்டு இல்லை அதையும் போடல, எவனும் பேச விட்டுறக்கூடாது. இருந்து உங்களை வச்சுக்கிறோம், உங்களை பார்ப்போம். அதுக்கு தான் இப்போ பிஜேபி விட்டு காலி பண்ணிட்டோம். நிற்க சொல்ல தைரியமாக அதை இன்னொரு கட்சியை வச்சு அப்போ போடு, நீ கமெண்ட்டை எத்தனை பேர் போடுறேன்னு பார்க்குறேன். அதனால் கீழ்த்தரமான வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பாருங்கள், நயினார் நாகேந்திரன் ஏதாச்சும் பெருமையாக பேசிக்கிறாரா? ஏதாச்சும் அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்கா? அவருக்குன்னு 20,000 ரூபா 25,000 ரூபா கூலி வேலை பார்த்துட்டு சம்பளத்துக்கு வைக்கிறவங்கள மாதிரி குரூப் அவருக்கு இருக்கா? கீழ்த்தரமான குரூப்பு. அவர் நல்லா நடத்திக்கிட்டு இருக்கார், நல்ல பேர் வாய்ப்போச்சு. அதிமுக தலைவர்களையும் பகிச்சுக்காமல் அங்கேயும் வந்து தான் பெரிய ஆளுன்னு இல்லாமல் அருமையாக நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் இந்த பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் ஜெயிச்சிடும். இந்த பயம் வந்துருச்சு ஸ்டாலின். அதனால் கனிமொழிவுகள்லாம் எங்கிட்டும் தோற்று போயிருமேன்னு நீங்கள் பெரியாரை சொல்லிட்டாங்க, அண்ணாவை சொல்லிட்டேன். அண்ணா பெரியாரை நீங்கள் தான் என் தலையில் தூக்கி வச்சு ஆடுவீங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் உங்கள் தலைவர்கள். அண்ணாதுரை, கருணாநிதி, உங்கள் ஈவேரா, அவங்கெல்லாம் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ணாதுரை இந்த லஞ்சம் வாங்காமல் இருந்தார் இந்த ஒரு 2 வருஷமாக ஆட்சிக்கு வந்து. அதில் தான் அவருக்கு வந்து எனக்கு மரியாதை உண்டே ஒழிய ஒரு மனிதனாக தகுதியற்றவர் அண்ணாதுரையும். நான் கதையாக சொல்லுவேன், வா வந்து பாருங்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த குரூப்பு எப்படியாச்சும் தோக்கடிக்கணும், அதனால் தூண்டி விடணும் என்று சொல்லி பாஜக அதிமுக காரங்களை தூண்டி விடுறோம். அதுக்கு தான் கனிமொழி பேசணும். அவ்வளோ பாசமாக உங்களுக்கு ஈவேரா மேலேயும் அண்ணாதுரை மேலேயும். ஈவேரா மேலேயும் அண்ணாதுரை மேலேயும் அவ்வளோ பாசமாக இருந்தால் எதுக்கு உங்கள் அப்பாவுக்கு செலவச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊருக்கு உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு நூலகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா சமாதிக்கு 250 கோடி செலவு பண்ணீங்களே, பக்கத்தில் இருக்கிற அண்ணா சமாதிக்கு 20 கோடி செலவு பண்ணீங்களா? சுயநலவாதிகள் நீங்கள். அதனால தான் சொல்லிடுறோம். அதனால் இது அதிமுககாரன் புரிஞ்சுக்க. அந்த உன் தலைவன்லாம் என்ன பண்ணுறான், அதை மனையில் வச்சுக்கிட்டே பெரியார பேசாத. அவன் ஒன்றுமே தெரியாதவன். உங்களுக்கு தலைவராக இருக்கிறவன் இவனுக்குமே ஒன்றும் தெரியல, அரசியலே தெரியல. அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்கீங்க. திமுகவை அழிப்பது தான் நமது முதல் வேலை. நல்லா யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் என்ற மனிதருக்கு எவ்வளவு இது கொடுத்தாங்க திமுகவிலேருந்து. இந்த கருணாநிதி கொடுத்த தொந்தரவு கொஞ்சமாக அந்த மனிதன் இன்னும் அதிக நாள் உயிர் வாழ்ந்திருப்பார். இவங்க கொடுத்த டென்ஷன், கருணாநிதி கொடுத்த டென்ஷன் இல்லைன்னா இன்னும் 10 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்திருப்பார். அப்போது நம்முடைய புது எதிரி யார்? திமுககாரன் தானே. திமுககாரன் தான் புது எதிரி. அவனை விடலாமா நம்ம?
ஏதோ அவனை தோற்கடிக்கிறதற்காவது பாஜகவோட சேருங்க, அவனை காலி பண்ணுங்க, நாட்டை விட்டு அவனை துரத்துங்க. அப்போ தான் நாடு உருப்படும். அதனால் இந்த தலைவர்களும் எல்லாம் அண்ணா பெரியார் திட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். யார் பேச்சையும் கேட்காதீங்க. உன் தலைவன் பூரா மாட்டிக்கிட்டு இருக்கான். 1000 கோடி 2000 கோடின்னு கான்ட்ராக்டில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்டாலினுக்கு பயந்துக்கிட்டு இருக்கான். நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவார். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த ஆட்சியை தூக்கி எறிவது நம்முடைய தலையாய கடமை. ஜெயலலிதாவுக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாங்க? அவங்கள கொலை பண்ண முயற்சி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சேலையெல்லாம் இழுத்து ஒரு மானபங்கப்படுத்தினா. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவன் யோகிய மாதிரி அந்த அம்மா மேலே பொய் வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி அவங்க சாவுக்கே காரணமானவன் திமுக தானே. அப்புறம் பாஜகனா அண்ணா பெரியார்னா என்ன அர்த்தம்? அதனால் அதிமுக தொண்டர்கள் ஒன்றா இருங்க. எவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உன் தலைவன் நாளைக்கு விலகி போட. உன் தலைவன் விலகி போவான். ஏன் போவான்னு கேட்டிங்கன்னா 2 கூட்டணி பிரிக்கணும். இந்த பாஜக மதவாதக்கு அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல திமுகவை வெளியேற்றணும். விஜய் மைனாரிட்டி ஓட்டை பிரிச்சிடுவார். அதனால் நீங்கள் ஒன்றா சேருங்க. காலத்தின் கட்டாயம். அதனால் இந்த கனிமொழி இவங்கெல்லாம் தூண்டி விடுறாங்க. இவர்கள் ஜெயிக்க வைக்கணும் திமுகவை என்பதற்கு. அதனால் இதை பற்றி பேசக்கூடியது இது கனிமொழிக்கோ அவங்க குடும்பத்துக்கோ கிடையாது. ஈவராவை பற்றியும் உங்கள் அண்ணாவை பற்றியும் பேசுனீங்கன்னா எல்லா ஊர்லேயும் உங்கள் அப்பாவுக்கு செலவைக்கிறதுக்கு பதிலாக அவங்க 2 பேர்த்துக்கும் செலவைங்க அப்படிங்கிற. திருமாவளவன் நீங்கள் ஒழுங்காக அம்பேத்கரை பற்றி புகழ் பாடுங்க. அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் புகழ் பாடணும்னா உங்கள் கட்சியை கலைச்சிட்டு திமுகவோட இணைஞ்சிட்டு புகழ் பாடுங்க. அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.